சாயிராம். சட்டென என் பாதத்தை தொட்டுவிட்டு உள்ளே வந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே, இது உன் சாயப்பாவின் வாக்கல்ல, உன்னுடைய வாழ்வு. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாமே முடிந்து விட்டது என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு விடியலை நான் காட்டப்போகிறேன். உனக்கான விடை நிச்சயமாக நாளை விடியலில் கிடைத்தே தீரும். ஒரு பக்கம் விதி, மறுபக்கம் உன்னுடைய கர்ம வினை. இவை இரண்டும் தான் இதுநாள் வரை நீ அனுபவித்து வந்திருந்த துன்பங்களுக்கு காரணமாகவே இருந்தது. அவற்றிலிருந்து விதியிடம் இருந்தும் கர்மாவிடம் இருந்தும் நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யாருமே தப்பிவிடவே முடியாது. கர்மாவை விதியையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும், அனுபவித்துதான் தீர வேண்டும். நீ எப்பொழுது என்னுடைய பாதத்தை பற்றினாயோ அப்பொழுதிலிருந்து அந்த நொடியிலிருந்து நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் சிக்கலிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன்னை காப்பாற்றதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். உன்னை சுற்றி என்ன நகர்ந்தாலும், உன்னை விட்டு யார் விலகி சென்றாலும், உன் சாயப்பா துவாரகா மாயியின் அப்பாவாகிய நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். என்னை விட்டு விலகி போகும்படி உன்னிடம் அறிவுறுத்தவும் மாட்டேன். நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னோடு. உனக்கு துணையாக எப்பொழுதும் எல்லா நொடியும் நான் இருப்பேன். எனக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வரும் பொழுது அப்பொழுதெல்லாம் என்னுள் இருக்கும் என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு எப்பொழுது நீ சொல்ல ஆரம்பித்தாயோ, முக்தி என்னும் ஞானத்தில் மீது நீ சவாரி செய்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். நீ ஜெயிக்க வேண்டியது மற்றும் ஒரு 2 விஷயம் இருக்கிறது. அது உன்னுடைய மனதை முதலில் நீ ஜெயித்து காட்ட வேண்டும். அதன் பிறகு உன்னுடைய புத்தியை நீ ஜெயித்து காட்ட வேண்டும். இந்த 2ஐயும் நீ ஜெயித்து விட்டால் வாழ்வின் அர்த்தத்தையும் நீ ஜெயித்து விட்டாய், ஜெயிக்கப் போகிறாய், ஜெயிப்பதற்கான அடியில் வந்துவிட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே. இனி மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உனக்கான மகிழ்ச்சியான காலம் உன்னை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது. நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமைக்கு நீதான் பொறுப்பு. உன்னை சுற்றி என்ன விமர்சனங்கள் வந்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள். பாராட்டுக்கள் உன்னை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். அந்த விமர்சனங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான பக்குவத்தை உனக்கு அளிக்கும். எனவே விமர்சனங்களை அப்படியே ஏற்றுக்கொள், பாராட்டுகளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். இரண்டுமே ஒன்றுதான். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாதான் வாழ்வு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். எந்த வார்த்தையை நீ மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இருக்கிறாயோ, சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ, அதுவே உன் வாழ்க்கையாகிவிடும். அதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கும். எனவே நேர்மறை சிந்தனையோடு இரு. நேர்மறை சொற்களையே சொல்லிக்கொண்டே இரு. நேர்மறை செயல்களை மட்டுமே செய்து கொண்டே இரு. உன் வாழ்வு உனக்கு வெற்றிக்கான அனைத்து வசதியையும் செய்து கொடுக்கும், செய்து கொண்டே இருக்கும். அப்படியே நம்பிக்கையோடு வெற்றி வெற்றி என்று சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வாழ்வில் வந்தே தீரும். ஒவ்வொரு நாளும் தொடக்கத்திலேயும் எதிர்பார்ப்போடுதான் அந்த நாளை துவங்குகிறாய். ஆனால் ஒவ்வொரு நாளும் முடிவிலும் ஒரு அனுபவமாகவே உனக்கு அமைகிறது. அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொள். உன் வாழ்வு உனக்கு நல்ல விதமாகவே அமையும். என் அன்பு குழந்தா, நினைவு என்பது அந்த இறைவன் கொடுத்த சாபமாக எடுத்துக்கொள். மறதி என்பதுதான் இறைவன் கொடுத்த வரமாகவே பாவித்துக்கொள். எதையுமே மறந்துவிடு. தீயதை முதலில் மறந்துவிடு. ஞாபகமும் மறதியும் இரண்டும் கலந்ததுதான் நம்மளுடைய வாழ்க்கை. எதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டுமோ, நினைவில் வைத்து கொள்ள வேண்டுமோ அதை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளையும் தேவையே இல்லாத நிகழ்வுகளையும் மனதில் வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் புலம்பிக் கொண்டிருப்பதால் என்னவாக விடப் போகிறது? இருப்பவன் இல்லாதவன் என்ற பாகுபாடே இல்லாமல் காட்சி தரும் ஒரே இறைவன் அந்த கதிரவன்தான்.
அப்படி அந்த கதிரவனுக்கு நமஸ்காரம் செய்து கொண்டே இரு. பாரபட்சமில்லாமல் தரிசனம் செய்து கொடுக்கும், தரிசனம் காட்டும் அந்த கதிரவனுக்கு நமஸ்காரம் செய்து கொண்டே இரு. உன் வாழ்வு கதிரவனைப் போல பிரகாசமாகவே இருக்கும். கேட்டு கேட்டு பெறப்படும் அன்பு எப்பொழுதுமே உண்மையாக இருக்கவே முடியாது. மற்றவர்களின் பாசத்தையும் அன்பையும் எதிர்பார்த்து நிற்காதே. அவர்களிடம் அந்த பாசத்தை வேண்டி விரும்பி நிற்காதே. வரும் அன்பை, தானாக உன்னிடம் வந்து சேரும் அன்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அப்பொழுது உன் வாழ்வு இனிமையானதாக இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தேவையில்லாத குழப்பமோ பயமோ வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார், என் வாழ்வில் அனைத்தையும் மீட்டு தருவார், என் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தி தருவார் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். நீ மிக பிரகாசமாக வாழ்வாய், சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன் சாயி தேவா. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். எதுவுமே உன்னை கடந்து போகாது, உன்னை தாண்டி போகவும் நான் விடமாட்டேன். என்னுடைய சித்திரம் கூட உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது. முயற்சி செய்து பார், அப்பொழுது உனக்கே புரியும் என் சித்திரம் உன்னோடு பேசும் என்ற உண்மையை. அப்பொழுது உனக்கு புரியும் எது உண்மை எது பொய் என்று. நான் உனக்காக எல்லாவித சேவையையும் செய்ய காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் உன்னுடைய வாழ்க்கையும் உன் சாயப்பாவின் பொறுப்பு குழந்தையே. வீணாக உன் வாழ்க்கையை பற்றி நீயே பயப்படாதே. உன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திக்காதே. உன் வாழ்க்கை என் கையில். உனக்கான வாய்ப்புகள் எல்லாமே கடவுள் கொடுத்த வரம். அவற்றுள் ஒரு சில உனக்கு சிரிப்பை வளவைக்கும், மேலும் சில உனக்கு கண்ணீரை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாவற்றுக்கும் உன் ஆத்மாவிற்கான நன்மை மட்டுமே உன்னை பார்த்து காக்கும் கடவுள் உனக்கு எப்பொழுதுமே செய்வார். உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் அவற்றை என்னுடைய அருளால் தகர்த்து எறிந்து விடுவாய். நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லா உத்வேகத்தையும் நான் உனக்கு அருளுவேன் என் பிள்ளையே. இனி இல்லை என்ற சொல்லையே உன் வாழ்வில் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். இயற்கையை யாராலுமே தடுக்க முடியாது. அதுபோலவே உனக்கான வெற்றியையும் உன்னுடைய முன்னேற்றத்தையும் யாருமே தடுக்க இயலாது. இதுநாள் வரை நீ உன் வாழ்க்கையில் அவதிப்பட்ட காலமெல்லாம் மறையப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. உனக்கான இனிய நல்ல வாய்ப்புகள் துவங்க இருக்கிறது. எல்லாம் உனக்கு மிக சிறப்பாகவே அமையும். நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் இந்த நல்ல நேரத்தில் போய் உன் மனதை வீணாக பயந்து கொண்டு இருக்கிறாய், மனதை குழப்பிக் கொண்டு இருக்கிறாய். சந்தோஷமாக இரு குழந்தையே. மாற்றம் எந்த நொடி வேணாலும் என்றும் என்னுடைய அரவணைப்பிலேயே நீ வாழ்வாய். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் என் பிள்ளையே. உன் சாயப்பாவின் வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது. என்னுடைய பேர் ஆசிர்வாதத்தையும் பேரருளையும் நீ நிச்சயமாக உன் வாழ்வில் பெறுவாய். சந்தேகம் என்ற பேச்சிற்கே இங்கு இடமில்லை. என்னுடைய வேண்டுதல்களும் என்னுடைய பிரார்த்தனைகளும் என்னுடைய முறையீடுகளும் என்னுடைய பூஜைகளும் சாயப்பாவை போய் சேர்கிறதா இல்லையா என்ற குழப்பமே உனக்கு வேண்டாம். உன் போக்கை எப்பொழுதும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு தெரியாமல் என் பார்வைக்கு படாமல் எதுவும் உனக்கு நடக்க முடியாது என் பிள்ளையே. அதேபோல் எனக்கு தெரியாமல் எதுவுமே இருக்கவும் முடியாது. கலங்காதே. உன் தந்தை நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? என் வாழ்வில் சந்தோஷத்திற்கு இடமில்லை, என் வாழ்வில் நிம்மதிக்கு இடமில்லை, என் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு இடமில்லை, என் வாழ்வில் ஆனந்தத்திற்கு இடமில்லை என்று இல்லை இல்லை என்று நீ சொல்லி வந்த அந்த சொல்லே உன்னிடம் இல்லாமல் போகும் அளவிற்கு நான் செய்வேன் குழந்தையே. உன் அப்பா சொல்கிறேன் கேள். தைரியமாக இரு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றியே காட்டிவிடலாம். வாழ்க்கை வெல்வதற்கே. எப்பொழுதுமே என் முன் நின்று கொண்டு என்னுடைய பிரச்சனைகளுக்கு விடிவு காலமே இல்லையா சாயிநாதரே? உன் வாழ்க்கையில் இனிமேல் மாறப்போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் நிகழப்போகும் மாற்றங்களும் அற்புதங்களும்
ஏராளமாக காத்து கொண்டிருக்கிறது என் கண்மணியே. மற்றும் ஒரு முறை உன் வாழ்க்கையில் அவமானம் ஏற்படாதவாறு நான் உன்னை காப்பாற்றுவேன். விரும்பாத ஒருவரை விரும்பி விரும்பி அவரிடமே செல்வதை விட சற்று ஒதுங்கி இருந்து பார். புதிய பல பல உறவுகள் வந்து உன் அன்பை புரிந்து கொள்ளும். சில நேரங்களில் நாம் விட்டு கொடுத்த நிகழ்வுகள்தான் பின்னாளில் நம்மை ஏமாளியாக்கி விடுகிறது. உன்னுடைய பல விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறப் போகிறது என் குழந்தையே. நீ எங்கு இருந்தாலும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? உனக்கு நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் அது ஒரு பிரச்சனையே என்று பார்க்காமல் அனைத்தையும் காப்பாற்ற என் சாயப்பா இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையை பார். அது சிறிய கடுகு போல உன் கண்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்துவிடலாம். வந்த பிரச்சனைகள் அனைத்தும் வந்த இடம் தெரியாமல் இருந்த தடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். அதுபோல் எப்பொழுதும் மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். கலங்காதே என் பிள்ளையே. யார் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தால் என்ன, நீ நீயாகவே இரு. என்னுடைய பொக்கிஷமான பிள்ளையாகவே எப்பொழுதும் இரு. மற்றவர்களுக்காக உன்னுடைய மனதையோ உன்னுடைய நல்ல நிகழ்வுகளையோ நல்ல எண்ணங்களையோ மாற்றிக்கொள்ளாதே. யாருக்காகவும் நீ வாழாதே. முதலில் உனக்காக உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ பழகு. எந்த செயலையும் தயங்காமல் செய்து கொண்டே இரு. உன்னில் இருந்து கொண்டு உன்னை இயக்குவதும் நானே, உன்னை ஆட்டுவிப்பவனும் நானே. உனக்கு வரும் சோகங்களும் சோதனைகளும் என்னால் அனுமதிக்கப்பட்டவைதான். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்கவே முடியாது. என் பொக்கிஷமான பிள்ளையின் தேவை என்ன என்பதை அறிந்து அதை நான் பூர்த்தி செய்வேன் குழந்தையே. இது உன் சாயப்பாவின் வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, அவர்களை என்னை விட்டு பிரிந்து போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. என் பிள்ளையாகிய நீ எப்பொழுதும் ஆனந்த கடலில் தத்தளிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை, விருப்பம் எல்லாமே. உன் மனம் குளிருமளவிற்கு ஒரு நல்ல செய்தியை உனக்கு கொடுப்பேன். உன் முகம் மலரும் அந்த சந்தோஷ தருணத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது உன்னை தேடி வரும் நேரம் இது. எல்லாம் கூடி வரும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு இரு. உனக்கு வரும் சந்தோஷத்தை சந்தோஷமாக ஆட்கொள்ள ஆயத்தமாகு. உன் கர்ம வினைகளையெல்லாம் குறைத்து விட்டேன். உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. உனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறப் போகிறது. இனி இல்லை என்ற வார்த்தையை உன் வாழ்க்கையிலிருந்து நான் நீக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை என்னும் அதிகாரத்திலிருந்து அதை அழிக்கப் போகிறேன். இனி உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லிற்கு இடமே இருக்காது. பல முறை நான் உனக்கு வாக்களித்திருக்கிறேன். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? இந்த வாக்கும் நிச்சயமாக நிகழும். நிகழ்த்தி காட்டுவேன் உன் சாயப்பா. என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதமும் புண்ணியமும் அன்பும் அக்கறையும் எப்பொழுதும் உன்மீதுதான் இருக்கிறது என் கண்மணியே. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது. நீ நினைப்பது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு கண்மணியே. நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய். முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான முதல் அடிதான் உன் வாழ்வில் ஏற்பட்ட இத்தனை பிரச்சனைகளுக்குமான தொடக்கம். சாயிநாதரே, இப்பொழுது என் வாழ்க்கை எந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது என்பது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில் என் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகிறது, அடுத்த அடி எடுத்து வைக்கப் போகிறேன் என்று நீ சொல்கிறீர்களே, எப்படி இது சாத்தியம் என்பதை என்னிடம் புரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கண்மணியே, உன் வாழ்க்கையில்
என்ன நடந்தது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இனி உன் வாழ்வில் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழும் என்பதை உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன். அதன்படிதான் எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீ நினைப்பதாலோ, நீ வருந்துவதாலோ, நீர் கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்தது அனைத்தும், இனி நடக்கப் போவது அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். குழந்தையே, ஏற்கனவே பல பிரச்சனைகள் தைரியத்தோடு தாண்டி வந்துவிட்டாய். ஆனால் ஏனோ இப்பொழுது இந்த சிறிய பிரச்சனை கூட உனக்கு மிக பெரிதாக தெரிகிறது. உன்னுடைய பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சவால் விடும் பிரச்சனையாகவே இது உனக்கு தெரிகிறது. குழந்தையே, முதலில் வாழ்க்கையின் அடிப்படையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உனக்கு எதுக்கு வருகிறது, எதனால் வருகிறது, எதற்காகவே வருகிறது என்பது புரியும். வாழ்க்கை என்பதே ஒரு நாடக மேடை. அந்த நாடகத்தில் வெற்றி தோல்வி, இன்ப துன்பம், கஷ்ட நஷ்டம் எல்லாம் வருவது இயற்கையே. தோல்வி வந்துவிட்டால் உடனே சரிந்து விழாமல் வெற்றி அடைவதற்கான வழியை தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் வெற்றியை எட்டி பிடிக்கலாம். என்ன நடந்தாலும் இறுதி வரை நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் இலக்கை அடைவதற்கு நீ முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உட்கார்ந்து தனியாக ஒரு இடத்தில் யோசி. அது மட்டுமல்லாமல் இதுவரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள். இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த வேலையை திறம்பட செய்யறதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு. இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை நிச்சயமாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வேலை வெற்றிகரமாகவே முடியும். அதை விடுத்து இந்த வேலை, ஆரம்பித்த இந்த வேலை, செய்கின்ற இந்த வேலை நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று குழப்பத்துடனேயே அந்த வேலையை துவங்க ஆரம்பித்தாலும் சரி, முடித்து விட்டாலும் சரி, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேராது. எதிலையும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக தடைப்படவே படாது. அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. இதை நீ தவறாமல் செய்து வந்தாலே நீ செய்யும் காரியம் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும். நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை முறை தடுமாறி கீழே விழுந்தாய் என்பது முக்கியமல்ல. கீழே விழுந்தாலும் அதே முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு எத்தனை முறை எழுந்தாய், எழுந்து அந்த வேலையை திறம்பட முடித்தாய் என்பதுதான் மிக முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சமமாக கூட இருக்கும். குழந்தையே, மறு வாய்ப்பு அனைவருக்குமே உண்டு. நான் உனக்கு அந்த மறு வாய்ப்பை கொடுப்பேன். ஏனென்றால் நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா. மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது மனம் தடுமாற்றமாக உணரும் பொழுதோ அனைத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துவேன். என் வாழ்க்கையில் நான் வெற்றியை எட்டுவேன் என்ற தாரக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன் வார்த்தைகள் போல், உன்னுடைய மனது போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும், சாதகமாகவே முடியும். எந்த விதத்திலும் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிறைய ஏற்படலாம். ஆனால் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சாவியில்லாத பூட்டை மனிதர்கள் உருவாக்குவதே அல்ல. அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இந்த இறைவன் கொடுப்பதும் இல்லை, உருவாக்குவதும் இல்லை. என் பிள்ளையே, என் அன்பு குழந்தா, இதுவரை நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்தான் வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியதுதான். அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையை நீ மிக சிறப்பாகவே வாழலாம். என் அன்பு குழந்தா,
உன்னுடைய விதி, உன்னுடைய கர்மா 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதை எப்பொழுதும் விட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எட்ட வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம். எப்பொழுதுமே குழந்தையே, வெளிச்சம் இருக்கும் வரை உன்னுடன் இருப்பவரை எண்ணி சந்தோஷம் கொள்ளாதே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று தவறாக எண்ணியும் விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களை சுலபமாக உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று முழுவதுமாக நம்பியும் விடாதே. ஏனென்றால் இருண்ட பின் உனக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படியும் உனக்கு கை கொடுக்க யாராவது இருந்தால் அதை எண்ணி பெருமை கொள். அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகளாகவே இருக்க முடியும். என் அன்பு குழந்தையே, நிம்மதியாக நீ உன் வாழ்க்கையில் இருக்க 2 வழிகளை உன் அப்பா சொல்கிறேன், கேட்பாயா? 1, விட்டு கொடுத்து வாழ பழகிக்கொள். வெற்றியும் தோல்வியும் உன் வாழ்க்கையில் உனக்கு 2 படிகள். ஒரு படியில் உன்னை நீ புரிந்து கொள்வாய், மற்றொரு படியில் உன்னை நீ திருத்திக் கொள்வாய். அந்த வாய்ப்பும் உனக்கு வழங்கப்படும். யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. அமைதியாக இரு. உன்னுடைய மதிப்பு தெரிந்து அவர்களே உன்னை தேடி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த நேரத்தை என் பிரியமான கண்மணிக்காகவே உருவாக்குவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே என் குழந்தையே. நான் கூறுவது இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். அதன் அறிகுறி கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே ஆச்சரியத்தில் உறைந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போகும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் காண ஆயத்தமாகு, தயாராகு. உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் நல்ல வழி, நல்ல மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று கூடி வரும் சமயத்தில் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிச்சயமாக நான் கூறுவது இன்று இரவுக்குள் நடக்கும் பார் என் குழந்தையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த வெகுமதி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார் என் குழந்தையே. உன் மன போராட்டமெல்லாம் விலகி, உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்குள் ஒரு குரல் நிச்சயமாக கேட்கும். அந்த குரல் உன் காதுகளுக்கு கேட்க நீ முதலில் உன் மனதையும் உன்னுடைய எண்ணங்களையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல, உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல, உன் மனக்குமுறல்களுக்கு மருந்தாக தயாராகிவிட்டேன். எல்லாமே சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது குழந்தையே. வீணாக மன வருத்தம் படாதே. மன போராட்டமாக இருக்கும் சமயத்தில் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு என் முன்னால் உட்கார்ந்து என் சச்சரிதத்தை படி. நானே உன்னுடைய அருகில் வந்து உட்கார்ந்திருப்பேன். எந்த மனசலனமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே. குழந்தையே, எல்லோரையும் உன்னை போல் நினைத்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள் என்பதை ஆராய்ந்து அவர்கள் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பழகு. இல்லையென்றால் வீணான மனவேதனைதான் மிஞ்சும். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உன்னை போல் அன்பாகவும் பொறுமையாகவும் கருணை உள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ரொம்பவே தவறு. உன்னுடைய கஷ்டகாலத்தில் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். இருந்து நல்வழியை உனக்கு காட்டுவேன். நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்வேன். நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றியை தேடித் தருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் வருந்தாதே. அனைத்துமாக நின்று உனக்கு துணையாக நின்று உன்னை வழிநடத்துவேன். உன்னை வெற்றியடைய செய்வேன் உன் வாழ்வில். உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே.
அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோகவும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை பயணி. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் புதிய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பதே, உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்வதே உன் அப்பாவின் மிக முக்கியமான பொறுப்பு, கடமையும் கூட. அந்த கடமையிலிருந்து நான் மீளவே மாட்டேன்.